கேட்கிறாங்க. இங்க எது பெண் சுதந்திரம்? பெண் சுதந்திரம் என்பது கல்வி பொருளாதாரம் மட்டுமல்ல, அதை அவர்களே முடிவெடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதுதான் நீங்க பெண் சுதந்திரம். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் சொன்னாங்க ரொம்ப தைரியமா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மகளிர் தினத்துல ரொம்ப உடைஞ்சு போய் ஒரு சூழ்நிலையில இருக்கேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 வாரங்கள்ல பெண்களுக்கு மகளிர் தினம் கொண்டாடுற சூழ்நிலையில இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம நாடு இல்ல. ஏன்னா இங்க பொம்ராப்பள்ளத்துல 7 வயது பெண் குழந்தைய ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையன் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து, ஆனா அந்த குழந்தை சாகல, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரீட்ல போகும்போது ஏன் அந்த பையன் கூட போறேன்னு யாரும் கேட்கல. அந்த சம்பந்தப்பட்ட பையனுக்கான தண்டனைகள் வழங்கப்படல. மேம் சொன்னாங்க இந்த மாதிரி கற்பு இதுக்காக ஒரு பெண்ணை குழியில போட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி. 7 வயது பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு மனநிலை என்ன மாதிரி இருக்கும், அந்த குழந்தையோட வடிவமைப்பு என்னவா இருக்கும், எப்படி அந்த ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்தது, என்ன மாதிரி சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, அந்த குடும்பம் போச்சுன்னு சொல்லி நான் எனக்கு அன்னையில இருந்து என் குழந்தைக்கு 6 வயசு, அந்த பெண் குழந்தைக்கு 7 வயசு. எனக்கு இப்போ இந்த சமுதாயத்து மேல ஒரு பெரிய பயம் இருக்கு. நான் ரொம்ப ஒரு மாதிரி என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஜாலியான டைப், எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன். ஒரு மாதிரி எங்க அப்பாவோட இதுல ரொம்ப வளர்ந்த பொண்ணு. அப்பாவோட இழப்புக்கு அப்புறம் நான் நிறைய உழைச்சு போனேன். அதுல இருந்து இப்போ ஐயா சொன்னாங்க பெண்களை யாரும் அழ வைக்காதீங்கன்னு. அழ வச்சா கூட கண்ணில் வர்றதுக்கு தண்ணி இல்லை, வத்தி போச்சு. அந்த அளவுக்கு பெண்கள் நிறைய மாறிட்டாங்க. யாரும் அழ வைக்க முடியாது. ஆனா எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப உழைச்சு அப்பா இல்லாம வாழ கத்துக்கணும். இங்க இருக்கிற நிறைய அப்பாக்கள் எனக்கு அப்பா தான். ஏன்னா அப்பாக்கள் மட்டும்தான் பெண் பிள்ளைகளை அவ்வளவு பொக்கிஷமா பார்த்துக்க முடியும். அப்பா இல்லைன்னா பெண்கள் தேடப்படுற பொதையோட மோசமா போயிடுறோம். சோ அந்த குழந்தையோட அப்பாவோட மனநிலைமை என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுல இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே இப்போ தூத்துக்குடியில 12வது படிக்கிற பொண்ணு அவங்க வீட்டோட வசதி இல்லாம உணவு கழிப்பதற்காக சென்ற ஒரு பெண் குழந்தைய யாருமே தெரியல, ரொம்ப கொடூரமான முறையில கொண்டிருக்காங்க. அந்த பொண்ணோட கனவு என்னவா இருக்கு, அந்த கனவு என்ன ஆச்சு, அந்த பொண்ணோட பொண்ணு அது புதஞ்சு போச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு பெண் சுதந்திரம் சொல்லி நம்மளோட ஆடைகளை பத்தியும் பெண் இப்படி ஆடையா வேணும், பெண் இந்த கல்வி படிக்கணும், பெண் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்றதை விட்டுட்டு முதல்ல நம்ம ஒரு போராளியா இருக்கணும். என்னவா இருக்கணும்? பெண்கள் போராளியா இருக்கணும். ஏன் அப்படின்னா போராடணும். எல்லாத்துக்குமே பெண்கள் இப்ப போராட சூழ்நிலையெல்லாம் இருக்காங்க. அந்த சமகால இலக்கியத்திலே ஆகட்டும், இப்படி ஆகட்டும், வேலுநாச்சியார் அவங்க அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு போராடுறாங்கன்னு. இப்ப யார் இருக்கா? அந்த மாதிரி ஒரு பெண் போராளி இருக்காங்களா? இல்ல. ஏன்னா தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கே இங்க பெரிய போராட்டமா இருக்கு. இதுல எங்க போய் நம்ம போய் சொசைட்டிக்காக போராடுறது? சோ அதனால பெண் சுதந்திரம் ஒரு புதிய வழியில செல்லணும்